காரணம் அவர் ஒன்றுமே தேர மாட்டார், அவரே ஜெயிக்க மாட்டார்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ எலெக்ஷனுக்கு அடுத்த நாள்லேருந்து எப்படி மாற ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இல்லை அவர் 25% வாங்குவார், ஆனால் சீட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருக்குமா, ஏன்னா கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படி இப்படின்னு பண்டிட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையில் நான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் மக்களுக்கு இந்த திமுக அதிமுக மேலே இருந்த வெறுப்பு, அதிருப்தி, அலுப்பு, சலிப்பு இதெல்லாம் பென்டப் ஃபீலிங் மாதிரி பீறிட்டு வந்திருக்குங்க. இது ஏன் இவங்களால் உணர முடியலன்னா, திமுகவாலேயோ அதிமுகவில்னா திமுக விரித்த அந்த மாய வலை தான். என்னன்னா, மக்கள்கிட்டே ஊடகங்களை அடிமையாக்கி ஆல் இஸ் வெல், பொற்கால ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்துட்ருக்கிறாரு, ராஜராஜ சோழன், மனுநீதி சோழன் அவர் தான் 2.0 திராவிட மாடல் வரும், இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு எல்லாம் நல்லா இருக்குது, மக்களெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே திளைத்திருக்கிறார்கள், மக்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா வருஷக்கணக்காக. அது மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணாங்க இவங்க. ஆனால் இவங்க வெட்டின குழியிலே இவங்களே விழுந்துட்டாங்க. எப்படின்னா, இந்த விளம்பரம், இந்த மாயாஜாலத்தை பார்த்து அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. யாரு? ஆளுங்கட்சியும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.